நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss சேலஞ்சோட டே 28. இன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு ஒரு சில சிஸ்டர் எல்லாம் சொல்லிருக்காங்க, எனக்கு ஏண்டா வாழ்றோம் போல இருக்கு, சாகணும் போல இருக்கு சிஸ்டர். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க இந்த வெயிட்னால ஃபேஸ் பண்றோம் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவ்வளவு என்கிட்ட கவலைப்பட்டிருக்காங்க. சோ என் வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு அவங்க கண் பட்ட வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு இன்னும் ஷேர் ஆகாமலே இருக்கு இல்லையா? சோ அதுக்காக தான் ஷேர் பண்ண சொல்றேன். கண்டிப்பா நம்மளால ஒரு முடிஞ்ச உதவியை எல்லாருக்குமே செய்வோம். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம்ன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு நம்ம ரொட்டீன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ சண்டே அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, நாளைக்கு மண்டே வரும். சண்டே இன்னைக்கு வீடியோ லேட்டா போட்டுட்டேன். ஏன்னா இந்த சாட்டர்டே சண்டே அப்படிங்கும்போது கொஞ்சம் காலையில லேட்டா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். வேலைகள் எல்லாமே கொஞ்சம் நிதானமா, பிள்ளைங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ ஆபீஸ் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் மெதுவா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே அவங்க கூடயே நம்ம வேலைகள் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்குங்க. வேலை லேட் ஆயிடும். இதுவே அவங்களை ஒரு 8 மணிக்குள்ள அவங்களை ஸ்கூல் ஆபீஸ்க்கு கடற்கடன்னு பண்ணி அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து இருக்கிற வேலையை நம்ம நிதானமா ஒண்ணா பண்ணுவோம். ஆனா வேலை இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அது வேற மாதிரி, இது வேற மாதிரி. இருந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும் வேலை. சோ அந்த மாதிரி. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சாட்டர்டே சண்டேல வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரேமா அம்மா, வணக்கம் பிரேமா அம்மா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. உடம்ப பாத்துக்கோங்கம்மா. இவ்வளவு தூரம் நீங்க கமெண்ட் பண்ணி இதெல்லாம் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக உங்களோட உடம்ப பாத்துக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாய் தங்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து உங்க பேர் சொல்லன்னு சொல்லியிருந்தீங்க. சம்டைம் இந்த மாதிரி சிஸ்டர் மிஸ் ஆயிடும், கவலைப்படாதீங்க, தப்பாவும் எடுத்துக்கிறாதீங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஜெயப்பிரியா சிஸ்டர், அப்புறம் நிறைய ஜெயப்பிரியா சிஸ்டர் மாதிரி நிறைய சிஸ்டர், யசோதா சிஸ்டரா இருக்கட்டும், நிறைய பேர் ராணி சிஸ்டர், இவங்க எல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, உடம்பு பாத்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சுடுதண்ணி வச்சுக்குள்ளீங்க சிஸ்டர், கொஞ்சம் டயர்னஸ் போன மாதிரி இருக்கும். நம்மளும் எவ்வளவுதாங்க ஓடிட்டே இருக்குது, நம்ம என்ன மிஷினா? அந்த மாதிரிதான் இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் மிஷின் ஃபால்ட் ஆகாதானே செய்யும். அந்த மாதிரிதான் இருக்கு. சோ சம்டைம் நம்மளே ஒரு விஷயம் மைண்டும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் பாடியும் நம்ம பாத்தீங்கன்னா வீக் ஆக்கி விட்டுரும். பாடி நம்ம பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு மாதிரி முடியாம இருந்தா கூட நம்மளோட மைண்ட் சரியா இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேலையை பண்ணிட்டே இருப்போம். நீங்க நல்லா வாட்ச் பண்ணிருக்கீங்களா? நம்மளோட மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் கொஞ்சம் இதுவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஃபுல் பாடியும் டேமேஜ் பண்ண மாதிரி ஆயிடும். சோ அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸபிளா இருக்கு. கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது, அப்புறம் பிள்ளைங்களை பாக்குறது, வீட்டை பாக்குறது, அதை எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கேப்பே இல்லாம எல்லாருக்கும் கமெண்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் மாதிரி போயிட்டே இருக்கா. ஒரு மாசம் அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மாசத்துல எண்ட்லயாவது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகும். கண்டிப்பா ஒரு வேலையை ரிப்பீட்டடா ரெஸ்டே இல்லாம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான். பட் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லவ், அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அது எல்லாமே அப்படியே பறந்து மறுநாள் சூப்பரா போயிடுங்க. அதுதான் நம்மனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் முக்கியம். அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டா தப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு எது சொல்லுவாங்களா, ஒரு டைம்ல நம்ம கஷ்டப்பட்டோம்னா பின்னாடி நல்லா இருப்போம், அவ்வளவுதான். அதுக்காக ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க யூடியூப்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அது அப்படி கிடையவே கிடையாது. அதுலயும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கு. ஈஸியா ஒரு வீடியோ எடுத்து அப்படியே போட்டுற முடியாது, சரிங்களா? அதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு இல்லையா? சோ அதனாலதான் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, புரோட்டீன் ஃபைபர் தோசை அப்படி சொல்லுங்க சிஸ்டர். புரோட்டீனையும் ஃபைபரையும் சேர்த்து ஒரே தோசை அடிச்சு சாப்பிடணும் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். நான் சொல்ற மாதிரி எப்பவுமே இந்த தோசை, பச்சை பயிர் தோசை எல்லாம் சொல்லல, அதுல ரெண்டுமே இருக்குது. அது மாதிரி கொண்டைக்கடலை தோசை, இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க தோசை சுடும் போது ரவை தோசையோ இல்ல கோதுமை தோசையோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க சிஸ்டர்ஸ். அதுல
கொஞ்சம் கேரட்டை வந்து துருவி வந்து சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணும்போது ஃபைபரும் ஆட் ஆயிடும் புரோட்டீன் தோசையில. அவ்வளவுதான், சிம்பிள். அந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிட ஃபில்லிங்காவும் இருக்கும் நமக்கு. வந்து அப்புறம் முட்டை தோசை மாதிரி ஊத்தி சாப்பிடலாம். அதுல கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து மாவு தான், கலர் வந்து வெள்ளை மாவு தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கு. ரவை மாவு, அப்புறம் கேப்ப மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவுல இருந்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை பயிறு தோசை, கொண்டக்கடலை தோசை நிறைய போட்டுட்டே இருக்கும் இல்லையா? சோ அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கருப்பு கவுனி கஞ்சி வந்து குடிச்சேன் சிஸ்டர் 2 டேஸா. நல்லா வந்து பாத்தீங்கன்னா வயிறு எல்லாமே குறையிறது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாங்க அந்த கருப்பு கவுனி அரிசி அவ்வளவு சத்து நிறைந்தது. உங்களோட உணவுல 3 வேளை கூட நீங்க அந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு அந்த கருப்பு கவுனி கஞ்சியை தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன். அப்ப அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணாங்க. சோ சில விஷயங்கள்லாம் இப்படிதாங்க சிங்க் ஆகுது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கதே திரு பேருக்கு யாராவது கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு vlogல வரும் அதோட ரெசிபி. கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு பாடியில இருக்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு, உங்களோட வெயிட் குறையறதுக்கு தீர்வு அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த கருப்பு கவுனி அரிசி அவ்வளவு பெஸ்ட். அதை வச்சு ஒரு கஞ்சி பண்ணி காமிச்சிருக்கேங்க. கண்டிப்பா அதை வந்துட்டு முயற்சி பண்ணி அடிக்கடி சேர்த்துக்கோங்க உணவுல. நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுல இருக்கவங்களுக்கும் இப்பவே கொடுத்து பழகுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் வந்து கேட்டிருந்தீங்க. வெயிட் மிஷினோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல, எல்லா வீடியோ டெய்லி போடுறேன் அது டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் லிங்க். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினது, நல்லாவே ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? அதோட அந்த அந்த இது இருக்கு இல்லையா, வெயிட் மிஷினை நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி ஆப் எல்லாமே இருக்கு. சோ நீங்க டீடைல் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கல்லோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். அது வந்து எவ்வளவு சிஸ்டர் வாங்கினீங்க? அந்த லிங்க் ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்கு, ரேட்டும் காட்டாத மாதிரி இருக்கு. 800 ரூபாய்க்குள்ளதான் வந்து வாங்கணும். ஆனா நல்லா ஒர்த்தபிளுங்க. அந்த கல்லே பாத்தீங்கன்னா சரியா கனமா இருக்கும், இரும்பு கல்லு. அதுல தோசை ஊத்தி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, இரும்பு கல்ல சாப்பிடுறது. சோ அதனாலதான் அமேசான்ல தான் வாங்கினேன். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவையானவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அனுஷியா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்னன்னா 94 kg என்னோட ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்க சிஸ்டர். அண்ணாவும் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களையும் போட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா மோட்டிவேஷன் தான் சிஸ்டர். இது வந்து தப்பா எடுத்துக்கிறாதீங்க சொல்லியிருந்தீங்க. இதை தப்பா எடுத்துக்கிறது என்ன இருக்குது? நீங்க வந்து நல்ல முறையா தானே சொல்றீங்க. என்னோட வீட்டுக்காரரும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட வேலை எல்லாமே வந்து சிட்டிங் ஜாப். சோ மைண்டுக்கு ரொம்ப வேலை, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. இது எல்லாமே தாங்க வெயிட் வந்து அதிகரிக்கிறது காரணம். நம்ம வந்து சாப்பிடறதுனால மட்டும் கிடையாது. நம்ம ஒழுங்கா தூங்காம இருக்கிறதோ, இல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா எடுத்துக்கிறதோ, தண்ணி ஒழுங்கா குடிக்காம இருக்கிறது, கரெக்டான புரோட்டீன் ஃபைபர் சாப்பிடாம இருக்கிறது, இதனாலதான் நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் வந்து ஆகுறது. சரிங்களா? அதை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு வந்து பழக்கப்படுத்தி நம்ம வந்து கரெக்டா கொண்டுட்டு வரணும். சரிங்களா? அதுல ஒண்ணு மிஸ்டேக் ஆனாலும் அவங்க வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்காது. நிறைய பேர் இன்னும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்றேன். இதுல எதையுமே வந்து வாக்கிங் பண்றது, 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, நல்லா தண்ணி குடிங்க, இந்த மாதிரி எல்லா கரெக்ஷன்ஸுமே பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா ப்ராப்பரா பண்ணும்போது உங்க கூட கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன் சிஸ்டர்ஸ். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசு, இப்ப நான் வந்து பண்றேன்னா, நான் வெயிட் லாஸ் பண்றேன்னா நான் வந்து ஒரு மைண்ட் செட்டப் ஆகி நான் வந்து பண்ணணும்னு நினைச்சா மட்டும் தான் பண்ண முடியும். நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட நான் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். பட் அவங்க மைண்ட் செட்டப் ஆயிட்டு அதை வந்து செய்யணும். அப்பதான் வந்து அதை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண முடியும். நமக்காக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 2 days 3 daysல அவங்க வந்து விட்டுருவாங்க. அது அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். சரிங்களா? அது நம்மளா இருந்தாலுமே அதுதான் வந்து. சோ என்ன சொல்ல வரேன்னா, அவரை வந்து ரொம்பவும் நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். அவரோடதும் அவருக்கு தெரியும்ல, கண்டிப்பா அவர் வந்து பண்ணுவாரு இல்லையா? சோ அதனால இப்ப எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா என்னைய வந்து அவர் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாரு. சோ அந்த மாதிரி நாங்க 2 பேரும் வந்து இருந்துப்போம். அதனாலதான் வந்து ஹாப்பியான ஒரு ஃபேமிலி வேணும் இல்லையா? அது வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போய்க்கணும். அவங்களோட மைண்ட் வந்து கண்டிப்பா அவங்களுக்காகவே மாத்திப்பாங்க. சோ அவங்களா பண்ணும்போது அதை வந்து இன்னும் பெஸ்டா பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒண்ணு வற்புறுத்தினோம்னா கரெக்டா பண்ண முடியாது. சோ உங்களையுமே நான் சொல்றேன், நீங்க வந்து மைண்ட் செட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே பண்ணலாம். சோ சீக்கிரமா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம்
வெயிட் லாஸ் ட்ரிங்க் சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. வெயிட் லாஸ் ட்ரிங்க்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு சிஸ்டர்ஸ். சோம்பு தண்ணி, சீரக தண்ணி, பட்டை தண்ணி இப்படின்ட்டு நம்ம கிச்சன்ல உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து துளசியை கொதிக்க வச்சு குடிக்கிறது, லெமன் கிராஸ், அப்புறம் லெமன் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் அதை வந்து ரெகுலரா வந்து குடிங்க. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு டெய்லி ஒண்ணு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நம்ம வந்து கரெக்டான சாப்பாடும் வந்து எடுக்கணும். சரிங்களா, அதுதான் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் 58ல இருந்து நான் வந்து 56 வந்து வந்துட்டேன் சிஸ்டர். ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருச்சா, இன்னைக்கு வந்து ரொம்ப கிரேவிங்ஸா இருந்துச்சு. ஸோ வந்து பாஸ்மதி ரைஸ்ல வந்து குஸ்கா பண்ணி நானும் ஹஸ்பண்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், சாப்பிட்டீங்களா, வெயிட் ஏறிடும் சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் ஏதாவது நம்ம மைண்டுக்கும் வேணும் இல்லையா, சாப்பிட்டுட்டீங்க. அதனால மறுநாள் கரெக்டா நீங்க உங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிருங்க. அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா, இப்போ வந்து ரொம்ப வந்து நான் இருந்துருவேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாசம் கடினமா இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு சில நேரம் அதை வந்து அதிகமா சாப்பிட்டுருவீங்க, வெறித்தனமா வந்து சாப்பிடறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இடையில என்னைக்காவது ஒரு நாள் அளவா எடுத்துக்கோங்க, அதிகமா எடுக்காம. ஏன்னா அந்த உங்களை மனசை கட்டுப்படுத்திக்கிட்டே போனாலும் ஒரு ஸ்டேஜ்ல வெடிச்சு அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிரும் பேய் மாதிரி. சோ அதனால எனக்காவது ரொம்ப விருப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மதியம் சாப்பிடுறீங்க அந்த மாதிரினா நைட் ஃப்ரூட்ஸோ இல்ல ஏதாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு அதை வந்து டேலி பண்ணிடுங்க. சூப் மாதிரி குடிச்சு இந்த மாதிரி வந்து லைட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் ஆயிடும். சரிங்களா, பேலன்ஸ் ஆயிடும். ஏறலாம் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஏறாம இருந்தா கூட உங்களுக்கு கரெக்டா வந்து மெயின்டைன்லயாவது இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி சம்டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ட்ரிக்ஸுமே நான் வந்து சொல்றேன், கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. நேத்து சின்ன வெங்காயத்தை செய்யல, ராணி சிஸ்டர் வந்து இதுல இருந்து ஈரோடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 40-50 ரூபான்னு வந்து 1 கிலோவே விக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சம்டைம் வந்து சீசன்லாம் வரும்போது 20-30 ரூபாய்க்குலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க 1/2 கிலோவே 60 ரூபாய்க்கு வந்து வாங்குறோம். அதனாலேதான் நான் சின்ன வெங்காயமே வாங்குறது கிடையாது. அதுவும் இதுக்காக தமிழ் கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து வைக்கணும். அது சம்டைம் கெட்டு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுவாயிடும். அதனாலயே அது பக்கத்தே இல்லைங்க, பெரிய வெங்காயத்தையே வந்து போட்டு செஞ்சிடுறது. அது அந்த அளவுக்கு என்ன ரொம்ப வந்து டேஸ்ட் கம்மியாயிடாது, அது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தான் வரும். அதுக்காக எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்குறதே கிடையாது. அப்புறம் எங்க என்னது போக்கெட்ல பார்த்து என்னமோ சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே காலையில வந்து மயக்கமா வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா வந்து நிறைய தண்ணி குடிங்க, எந்திரிச்சதும் நல்லா தண்ணி குடிங்க. சரிங்களா, நீங்க தான் வந்து கரெக்டா வச்சுக்கணும். நீங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நினைக்கிறேன், வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நினைக்கிறேன், அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக சரியாயிடும் சிஸ்டர். கரெக்டா சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் கரெக்டா எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்லா வாக்கிங் போங்க. வெயிட் லாஸும் நடக்கும். உங்களுக்கு வந்து இந்த சிக்னஸ் வந்து கொஞ்ச நாள்லயே சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி இருக்கு. எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு. அப்புறம் நான் வந்து எவ்வளவு டேஸ்ல வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. 3 monthsலயே நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணியாச்சுங்க, 15 கிலோ. நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியும். இடையில ஏதாவது கேப் சீட்டிங் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து மாறும். சோ அதனாலதான் வந்து அப்படி இருக்கும்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதாங்க இருக்கு, தொண்டை கரகரப்பாவும் சளியாவும் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. காலையில எப்பவும் போல எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். 58.40 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு இதுவே ஓகே. இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு இஞ்சி போட்டு, தொண்டைக்கும் அந்த சளி ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா, சளி பிடிச்ச மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு, ஸோ இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் வந்து பண்றேன். எல்லாருக்குமே, அம்மாச்சி மாமா எனக்கு எல்லாருக்குமே வந்து அதான் வந்து பண்ணினேன். டீ தூள் இஞ்சி நல்லா தட்டி போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். வித்தவுட் சுகர் தான் வந்து எடுத்துக்கிறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்குமல்லி காஃபி, ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எதுனாலும் நீங்க வந்து குடிக்கலாம். நல்லா தொண்டைக்கு வந்து கொஞ்சம் இதமா இருந்ததுங்க, லைட்டா சூடா குடிக்கிறதுக்கு. குடிச்சிட்டு பார்த்தா வெளியில பாருங்களேன், மழை வந்து பேஞ்சிட்டு நிக்குது, இந்த மாதிரி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து கஞ்சி பண்றதுக்காக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்து வாஷ் பண்ணி ஊற வைக்க போறேன். அதுதான் வந்து இது முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. 3 வேளைக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட அடி மட்ட அந்த தொப்பை இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில நம்ம ஊற வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லா. அதுக்கப்புறம் காலைல ஓபன் பண்ணி பாருங்க, இந்த கலர்லாம் இறங்கி எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க, நல்லா ஊறி வந்துரும். அவ்வளவுதாங்க. இந்த தண்ணியை தனியா வந்து எடுத்துக்கிட்டேன், வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதுலதான் நிறைய சத்துக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி வந்து அப்படியே வந்து மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொரப்பா அரைக்கணும், சரிங்களா. ஒரு ரவை மாதிரி, ரொம்பவும் குருணை ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கொரப்பா இருந்துச்சுன்னா கஞ்சி பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாருங்களேன், சூப்பரா ரெடி ஆயிடுச்சா. இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் இதெல்லாமே, பூண்டு இதெல்லாமே உரிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து குக்கர்ல தான் வந்து பண்ண போறோம். குக்கர்ல நம்ம வந்து இந்த 1-2 இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, கவுனி அரிசிய, அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா, தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதே தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து தண்ணி வந்து உங்க கஞ்சி பதத்துக்கு ஏத்தாப்புலதான். ஆல்ரெடி வந்து இது வந்து அரிசி ஊறிடுச்சு, சரிங்களா. தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, இது கண்டிப்பா வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு பற்கள் வந்து சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல, உங்க குவான்டிட்டிக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா வெந்தயம் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து பொடியா தான் இருந்தது, சோ பொடியா வந்து நான் சேர்த்திருக்கேன், ஜீரக பொடியா. நீங்க வந்து ஜீரகமா கூட வந்து சேர்க்கலாம். அதுக்கப்புறம் மிளகும், ஒரு மிளகா போட்டோம்னா கூட அப்படியே ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மிளகு பவுடராவே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இது அப்படியே வந்து நம்ம குக்கர்ல ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து குழைவா சூப்பரா வந்து வந்துரும். அவ்வளவுதாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீங்க 3 வேளை கூட எடுத்துக்கலாம் அந்த கஞ்சி. அவ்வளோ டேஸ்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. உங்களோட அந்த தொப்பையெல்லாம் நிறைய பேர் குறையலன்னு சொல்றீங்களா, வெயிட் குறையலன்னு சொல்றீங்களா, இதை வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இதுல தேங்காய் பால் ஊத்துறதுக்காக தேங்காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து பால் வந்து எடுத்துட்டு இருந்தேங்க. சும்மா சில்லு மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் அந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகும் இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது. குக்கரை வந்து நான் ஒரு 4-5 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வெந்திருக்கு பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டா போதுங்க. அது வந்து லைட்டா வந்து கொதிக்கிற மாதிரி, ஏன்னா ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்ததும் லைட்டா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டாலே போதும். அவ்வளவுதாங்க. நம்மளோட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருக்கும். இது கூட வந்து ஊறுகாய், துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணி பாருங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு ரெசிபியா இருக்கும். ஒரு கிண்ணத்து நிறைய எடுத்துட்டு நான் அப்படியே வந்து குடிச்சேங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஊறுகாய், துவையெல்லாம் வச்சு கொடுத்தேன். நான் வந்து எனக்கு அப்படியே வந்து நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கணும்னா நல்ல ஒரு காரமா துவையல், அது கூட வந்து பாத்தீங்கன்னா
ஊறுகாலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. தலையும் நல்லா எண்ணெய்லாம் தேய்ச்சி நிறைய பின்னி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. ஏன்னா சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே இடையில பார்ப்பேன், அதனாலதான் வந்து எனக்கு டைம் எடுத்துரும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒலையை வந்து களைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து கொஞ்சம் கிடந்ததா அதை வந்து ஃபர்ஸ்ட் விளக்கி போட்டுடலாம் சோறு வேகிற டயத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எல்லாமே வந்து விலக்கி போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து அந்த சளி பிடிச்சாலோ ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா, டயர்ட்னஸா ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் சும்மா உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க இன்னும் அமுக்கிடும். அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாதத்தை வடிச்சு விட்டுட்டேன்னா, அதுக்கப்புறமா வந்து பேரிக்காய் எல்லாருமே வந்து கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேரிக்காய் அளவுக்கு வந்து சாப்பிட்டேன். பழங்கள் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அதிக இனிப்புள்ள பழங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வாழைப்பழம் 2 பேருக்கு முழு பழமா கொடுத்தோம்னா கட் பண்ணி கொடுத்துட்றாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒரே வாழைப்பழத்தை 2ஆ கட் பண்ணி இந்த மாதிரி டிசைனா அவங்க அப்பா வந்து கட் பண்ணி கொடுக்கவும் அதை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் மாடியில இருக்கிறவங்க போயிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணலாமே கிளீன் பண்ணிட்டு பெட்ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டு கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று பண்ணின ஹஸ்பண்ட் பண்ணாங்கல்ல சிக்கன் கபாப், அது இருந்தது. ஸோ அதை வந்து லைட்டா வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணிட்டு அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதத்தோட அந்த கபாப் கிரேவியை வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிபி பண்ண போறேன். ஸோ அது வந்து அம்மாச்சிக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்களேன், வீட்டு நடுவுல கடை பரப்பி வச்சிருக்கானுங்க. இது வந்து கொஞ்சம் நெஞ்ச காருங்க, மாடியில இருக்க ரூம்ல அவ்வளோ இருக்குது. இவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தே நம்ம வந்து ஓஞ்சிருவோம் அந்த மாதிரி. பசங்களுக்கு என்னன்னு தெரியலங்க, கார் மேல அவ்வளோ ஒரு கிரேஸ். சரி, அடுத்து நம்ம ரெசிபிக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த ராஜ்மா பயிர் தாங்க, இது ராஜ்மான்னு சொல்றது. அதை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நைட்டும் ஊற வச்சுட்டு நீங்க வந்து வேக வைக்கலாம், இல்லைன்னா சுடுதண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த ராஜ்மா பயிர்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, புரோட்டீன் வந்து இருக்குது. ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வந்து பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம் தான் வந்து இங்க வந்து சேர்ப்பாங்க, ரொம்ப டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மசாலான்னு சொல்லிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட வேக வச்ச ராஜ்மா பயிரை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புலாவ், அதாவது இங்க வந்து புலாவ்னு சொல்லுவாங்களா, அதுவும் சிக்கன் பீஸ்லாம் வச்சு கொடுத்தாங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க, ஆப்பிரிக்கன் ஸ்டைல, செம்ம டேஸ்டியா இருக்கும். அதுவும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரேவி ரொம்ப நிறைய எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து கசூர் மேத்தி இல்லாட்டினா கொத்தமல்லி தலை தூணும்னா சூப்பரா ரெடி ஆயிடும். நான் வேற சாதம் வச்சிருந்தேன், அம்மாச்சி இதை வேற கொடுத்துட்டாங்களா, சரி அதுவும் அப்புறம் மரவள்ளி கிழங்கு அவிச்சிருந்தேன், அதையும் வச்சு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி காலை பண்ணோம்ல, அது நல்லா வந்து ஆறி கெட்டியாகி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 3 வேளை கூட சாப்பிடலாங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சரிங்களா, தொப்பெல்லாம் நல்லா வந்து குறையும். ஸோ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுல வெற்றி வந்து கிடைக்கும். நான் வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியையும் அது கூட வந்து ராஜ்மா கிரேவி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாடியில வந்து 2 இந்த டாப்பு லெகினி வந்து கையில வந்து துவைச்சு போட்டிருந்தேன். ஏன்னா மிஷின்ல எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்க வந்து போட மாட்டோம், டெய்லி யூஸ் வந்து மட்டும் போடுவோம். ஆனா இந்த மாதிரி வெளியில போடுற ட்ரெஸ், முக்கியமான ட்ரெஸ்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல போட மாட்டோம். அதை வந்து மேல காய போட்டிருந்தேன், மழை வர்ற மாதிரி இருக்கவும் எடுத்துட்டு வந்து பெட் மேல விரிச்சு விட்டேன் கீழே, நல்லா ஃபேனை போட்டுட்டு. மிஷின்ல ஆல்ரெடி போட்ட துணியும் அப்படியே இருக்கு, கொஞ்ச நேரம் மழை விரிச்சிச்சுன்னா போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வெளியில உட்காந்து தண்ணி குடிச்சேங்க. நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மழை வரும்னு சொல்லிட்டே இருந்தேன், பாத்தீங்களா எப்படி மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. பயங்கரமான அடமழை, துணி அப்படியே இருக்குங்க புழிஞ்சு வச்சதோட மிஷின்ல அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளாக் காஃபி வந்து போட்டு குடிச்சேன். வெளியில எவ்வளவு இருட்டாயிடுச்சு பாருங்களேன், சரியான வந்து பாத்தீங்கன்னா மழை நல்லா இருட்டிக்கிட்டு வந்து பெஞ்சிட்டு இருக்கு. 5 மணி தான் ஆகுது, ஆனா அப்படி இருக்குது. அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கவங்களுக்கும் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் நானு.
அதுக்கப்புறம் 6:30 மணி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மதியமே வந்து மரவள்ளிக்கிழங்கு அவிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு சின்ன சின்ன பீஸா 3 பீஸும் அது கூட ராஜ்மா கிரேவியும் வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட நீங்க வந்து இந்த ராஜ்மா கிரேவி இருக்குன்னா ஓட்ஸ் கிண்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா கோதுமை தோசை இந்த மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு சல்யூட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் அழகா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கும் வந்து டைம் வந்து ஓடிடும், எப்படி போகுதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கழுவி போட்டாச்சு. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ராஜ்மா கிரேவி இருந்தது, கொஞ்சம் சாதம் இருந்தது சொன்னேன்ல, புலாவ் வந்து மதியம் சாப்பிட்டதுனால அது எல்லாமே வச்சு ஓட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சு விட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு நீட்டா வந்து இது பண்ணியாச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நான் வந்து சும்மா அந்த பஞ்சு நாரை வச்சுதான் வந்து சாஃப்டான நாரை வச்சுதான் அடுப்பை வந்து தொடப்பேன். ஹார்டான நார் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கிராச்சஸ் வந்து விழுந்துரும். பழப்பெல்லாம் ஆக்கியாச்சு பாத்தீங்களா. கடைசியா வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். 6 to 7க்குள்ள சாப்பிடுறோம் அப்படின்ற பட்சத்துக்கு பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கலாம். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.